சசு சமையல் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு ஸ்பெஷலா முக்கணி பாயசங்க. அது ஒரு புரோட்டீன் ரிச் பாயசம். பாசிப்பருப்போட தான் இந்த முக்கணி சேர்த்து நான் பண்ண போறேன். அப்புறம் மாங்காய் சாதம் பண்ண போறேன். அப்புறம் வழக்கம் போல நம்ம விசேஷ நாட்கள் அப்படின்னாலே சாம்பார் ரசம் இந்த மாதிரி தானே பண்ணுவோம். இதெல்லாம் தான் பண்ண போறேன். நான் இன்னைக்கு முக்கணி பாயசம் மாங்காய் சாதம் அப்படியே கொடுக்குறேங்க. இன்னைக்கு என்னோட சமையல் பார்க்கலாம் வாங்க. வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த மாதிரி தான் ஒரு காவி கோலம் சிம்பிளாக வாசலில் போட்டுட்டு வேலையை ஆரம்பித்தேங்க. அப்புறம் நான் முதல் நாளே போயிட்டு கரூர் பூ மார்க்கெட்டில் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த பூவையெல்லாம் எல்லாத்தையுமே கட்டி சாமிக்கெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சேங்க. அப்புறம் மாம்பழம், மாங்காய், பலாப்பழம், வாழைப்பழம் எல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சுட்டேங்க. மரிக்கொழுந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை முல்லைப்பூலையும் சம்பங்கி பூலையும் வச்சு கட்டினேன். ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அப்புறம் சாமி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ முதல் நாள் நைட்டுமே எடுத்து வச்சுட்டு விஷுக்கண்ணியும் எடுத்து வச்சுட்டு தான் படுத்தேங்க. அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பூ போட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்படி வேலையை ஆரம்பித்தேங்க. காலை வேலைகள்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வருஷப்பிறப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம டயட்டை விட்டு கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் நான் சிகப்பரிசியில் தான் ஒரு இட்லி ஊற்றினேன். இந்த இட்லி மாவு நான் ரத்தசாலி அரிசியில் தான் அரைச்சேங்க. இது ரொம்ப சத்தானதுங்க. பாருங்கள், இட்லியும் நல்லா வந்திருக்கு. அதுக்கு தேங்காய் சட்னி, வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி தான் வச்சேங்க. மத்தியானத்துக்கு வழக்கம் போல் விசேஷ நாட்கள்னாவே சாம்பார் இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் தான் செய்வோம். நான் முள்ளங்கி சாம்பார் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு அப்புறம் மாங்காய் பச்சடி இருந்துச்சுங்க. அப்புறம் எங்கள் ஆதிரா வீட்டில் இருக்காங்களே, அதனால் அவங்களுக்காக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு வறுத்துட்டா பேசாமல் சாம்பார் போட்டு சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே வறுத்துட்டேங்க. இதெல்லாம் செய்யும்போதே மணி 10 தாண்டிடுச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பாயசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். முக்கணி பாயசங்க. அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு சிலர் சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ வானிலையில் சேர்த்துட்டு ஜஸ்ட் 2 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷங்க லேசாக வாசம் வந்தால் போதும், ரொம்ப செவந்துடக்கூடாது. இந்த அளவு வந்தோடனே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு களைஞ்சும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் ஒரு ப்ரெஷர் பேனில் தான் நான் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி பண்ண போகிறேன். முக்கணி பாயசம்னு சொல்லலாம் அதை. இப்போ நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா பாசிப்பருப்பு சேர்த்துட்டு வெயிட் போட்டுங்க. ஒரே விசில் வச்சா போதும், ரொம்ப விசில் விட வேண்டாம். ஒரு விசிலுக்கே நல்லா மலர்ந்து வெந்துருங்க. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். கரண்டியை விட்டு ரொம்ப கலக்கவும் வேண்டாம். அந்த பருப்பு வாயில் கொஞ்சம் கடிப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஒரு முறை நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா போதுமானது. 1 கப் பாசிப்பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துலாங்க. இது கல் இல்லாத வெல்லம், அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். கல் இருக்குமானா தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கங்க. கொதிச்சிட்டு இருக்கும்போதே நல்ல பெரிய மூடிக்கு ஒரு மூடியாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுட்டு அதில் 4 ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் திக்கு பாலாகவே தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கெட்டி பாலாகவே எடுத்து வச்சுட்டு இப்போ வெந்திருக்கிற பாசிப்பருப்பு கலவையில் சேர்த்துட்டேங்க. தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக சேர்த்தணும் அப்படின்னா பாயசம் ரொம்ப தண்ணி ஆயிருங்க. அதனால் நம்ம பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் இறக்கி வச்சுட்டு வெறும் பால் காய்ச்சி ஆற வச்சது கூட ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்ம வெந்நீர் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது மிகச்சரியான அளவாக இருந்துச்சுங்க. அப்புறம் முக்கணி பாயசத்துக்கு மா, பலா, வாழை எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. வாழைப்பழமும் கட் பண்ணி வச்சுட்டேன். பலாப்பழம், மாம்பழம் கட் பண்ணிவிட்டேன். மாங்காய் சாதத்துக்கும் துருவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கலாங்க. இந்த முந்திரி கொஞ்சம் லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பழங்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாங்க. இதுலேயும் தேங்காய் நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்திட்டு அதை வதக்கிட்டு இந்த பாயசத்தில் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் தேங்காவை ரெடி பண்ணாமல் விட்டுட்டேங்க. அதனால் பழங்கள் மட்டுமே சேர்த்துருக்கேன். கூட முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் திராட்சை வேணும்னாலும் சேர்க்கலாம். இப்போ இந்த பழக்கலவையை ஒரு 2 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு அந்த நெய்யில் வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், பாயசத்தை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பழக்கலவை போட்டு கொதிக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம அடுப்புலேயே நல்லா வதக்கியிருக்கோம் இல்லைங்களா? நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு பாயசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. வருஷப்பிறப்புக்கு நல்ல ருசியான முக்கணி பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து மாங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய், ஒரு மாங்காய் தோல் சீவிட்டு நான் துருவி வச்சுருக்கேங்க. சாதமும் 1 டம்ளர் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உதிரி உதிராக இருக்கணும் சாதம். பாருங்கள், மாங்காயும் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிட்டு கடலெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டேங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு
கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் இல்லைங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்தலாம். அதேமாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா நான் பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டுமே சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி துருவல் கூட இதில் கொஞ்சம் சேர்க்கலாங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துடலாங்க. இந்த மாங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா தான் சாதம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ உதிரி உதிராக ரெடி பண்ணி வச்சுருக்க சாதம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதிலையே சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க. சாதம் குழஞ்சிராமல் இந்த மாதிரி மைல்டாக பெரட்டி விட்டுக்கணுங்க. அப்போ தான் உதிரி உதிராக இந்த மாங்காய் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரட்டி விட்டதை நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு அடுப்பை நல்லா குறைச்சி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நமக்கு மாங்காய் சாதம் ரெடிங்க. மாசமாக இருக்க பொண்ணுங்கள்லாம் இந்த மாங்காய் சாதத்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாங்காய் இருந்தால் போதும், இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது நல்ல ஒரு புரதச்சத்து நிறைந்த பழக்கலவையோட பாசிப்பருப்பு முக்கணி பாயசம், மாங்காய் சாதம், சாம்பார், ரசம், மாங்காய் பச்சடி, கூடவே உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் தயிர் பச்சடியும் கொஞ்சம் போட்டுட்டேங்க. இந்த முக்கணி பாயசத்தில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கிறதால நல்ல ஒரு புரோட்டீன் ரிச் பாயசம் அப்படின்னே சொல்லலாங்க. இதில் வெல்லம், தேங்காய் பால் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பழக்கலவையை நல்ல பாயசத்தில் கலந்து விட்டுட்டு குடித்தோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. அதுவும் தேங்காய் பால், வெல்லம் ருசியோட அருமையாக இருந்துச்சுங்க. இப்போது சூடாக வடித்த சாதமும் ஹாட் பேக்கில் ரெடியாக இருக்குங்க. அப்புறம் வடைக்கு ஊற வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பஜ்ஜி மாவு வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து பஜ்ஜி போடுறேங்க. பாருங்கள், பஜ்ஜி மிக்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி டக்குன்னு கரைச்சிட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பஜ்ஜி மிக்ஸில் உப்பு, காரம், பெருங்காயம் எல்லாமே நாங்கள் அதில் சேர்த்துருக்கோங்க. எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, தண்ணி விட்டு கரைச்சா போதுங்க. இந்த மாதிரி சுவையான பஜ்ஜி ரெடி. இதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மாங்காய் பச்சடி, பாயசம், மாங்காய் சாதம், பஜ்ஜியோட எங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் எடுத்து வச்சு கொடுத்துட்டு நாங்களும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டோங்க. வாழை இலை சாப்பாடே ருசியாக தான் இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு பரிமாறி சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பாயசமும் மாங்காய் சாதமும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான வெயிலுங்க, அடுப்படியில் இருக்கவே முடியல. ஒரு வழியாக சமையல் முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வருஷப்பிறப்பு அன்னைக்கு சமையல் பண்ணுங்க. நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோட குழந்தைங்களோட சந்தோஷமாக வருஷப்பிறப்பை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வருஷப்பிறப்புக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.